இங்கே பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதிக்கு உண்டான கீ லெவல் நிஃப்டி வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கிஃப்ட் நிஃப்டியை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு முறையில் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இனி டே வந்து ஒன்றும் முடியல, 11:30 அப்புறம் தான் மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகும். அப்போ கேண்டில் ஃபார்மேஷன் பார்க்கும்போது எப்பயுமே ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் டபுள் கேண்டிலுடைய பேரலில் பார்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விக் இல்லாமல் இருந்ததுன்னா மதர் கேண்டில்னு சொல்லலாம். அப்போ நாளைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி அளவில் ஃபெட் மீட்டிங் இருக்குது. சரிங்களா? அந்த ஃபெட் மீட்டிங்கில் என்ன வேணால் நடக்கலாம். சரிங்களா? பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் நெகட்டிவாகும், ஃபினான்ஸினுடைய ஸ்டாக்னுடைய ஃபால் இருக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதாவது ரேட் கட்டு சேஞ்சப் எதுவும் ஆகலை அப்படின்னா அது நியூட்ரலாக இருக்கிறது. சப்போஸ் ரேட் கட்டு சேஞ்சப் வந்து அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா நெகட்டிவ், அது கம்மிப்படுத்தணும்னா பாசிட்டிவில் இருக்கும். சரிங்களா? இந்த குழப்பம் வேண்டாம். சரிங்களா? எப்பவுமே ஒரு இடத்துல நீங்கள் வந்து பார்க்கும்போது இந்த நிஃப்டினுடைய லெவலில் கீ லெவலில் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ நிஃப்டினுடைய கீ லெவல்லாம் நம்ம பார்க்கும்போது அடிஷ்னலாக நீங்கள் என்ஐசி வெப்சைட்டில் என்ஐசி இந்தியாவில் போயிட்டு நிஃப்டின்னு டைப் பண்ணிங்கன்னா அதில் இன்டெரிவேட்டிவ்னு வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டனுடைய 2 கார்ட்டன்ஸில் இருக்கிறத அதனுடைய க்ளோசிங் ப்ரைஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறையில் உங்களுக்கு கரெக்டாக தெரிய வரும். அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்போ நிஃப்டியில் பார்த்திங்கன்னா சப்போஸ் நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் எடுக்கலாம். இந்த 10%, அதாவது நம்ம எப்படி நிஃப்டி ப்ரெடிக்ஷன் பண்ணால் மல்டி டைம் இதில் நம்ம பார்க்கணும். டைம் ஃப்ரேமில் இப்போ ஆல் டைம் ஹையிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதனுடைய ஸ்கேல் வச்சு மானிட்டர் பற்றி பார்த்தீங்கன்னா இது இருக்கு பாருங்கள். இப்போ வந்து இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? 1.40 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ஆல் டைம் ஹைலேருந்து இதனுடைய 10%, 5% புல் பேக்கு, 10% கரெக்ஷன். அப்போ அந்த 10% கரெக்ஷன் போயிடுச்சுன்னா அடுத்தது வந்து 20% நோக்கி போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடம் வரும்போதெல்லாம் நீங்கள் பாருங்கள், இந்த 10%ன்ற லெவலில் வரும்போதெல்லாம் என்ன மாதிரி ஒரு இம்பேக்ட் ஆகிட்டே இருக்குதுன்னு பாருங்கள். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டுக்கு உண்டான இண்டிகேட்டரை நம்மளே வந்து ரெடி பண்ணது. சரிங்களா? ஃப்ரீயாகவே குரூப்பில் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் இதை பேஸ் பண்ணி அங்கே பாருங்கள், இன்றைக்கி கொடுத்துருந்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னுடைய ப்ரெடிக்ஷனில் கோல்டு மினி வந்து பார்த்திங்கன்னா 3500 எடுக்க சொல்லியிருக்கேன். என்னுடைய ரிஸ்கில் நான் எடுத்திருக்கேன், செபி ரிஜிஸ்டர் கிடையாது. அதிலிருந்து அது எது வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். சரிங்களா? இதனுடைய ப்ரெடிக்ஷன். அதே போல் என்னுடைய கோடிங் இண்டிகேட்டர், சரிங்களா, கோடிங் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் கொடுத்துருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னினுடைய ஓப்பனிங்லேருந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா எம்என்டம் கொடுத்துருக்கேன், மாருதி கொடுத்துருக்கேன். என்னுடைய ப்ரெடிக்ஷன், அதாவது ஒரு 6 இயர் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் நியூஸு அப்டேட்டும் கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் ஒரு சென்செக்ஸில் 77,500 கால் வந்து 380 ரூபாய்க்கு எடுத்தேன். அந்த 380 ரூபாய்க்கு எடுத்தது ஏன்னா ஒரு 6 இயர் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கேன். அப்போ அது எது வரைக்கும் ரீச் ஆகிருக்கு பாருங்கள், 575 வரைக்கும். ஆல்மோஸ்ட் 765 போகணும். இந்த 575ன்றது ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும்போது அதை வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த இடத்துல நான் புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா செபி ரிஜிஸ்டரில் ரீட்டெயில் ட்ரேடர் இன்வெஸ்டர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரூப் வந்து அரட்டையில் இருக்குது. சரிங்களா? லிங்க்கு குரூப்பில் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டினுடைய ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி நிஃப்டினுடைய 2 கீ லெவலாம் வச்சுட்டு நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது பேங்க் நிஃப்டி பாருங்கள். ஃபர்தராக கரெக்டாக நம்மளுடைய
சப்ளை அண்ட் டிமாண்டும் கொடுத்துருக்கேன். கரெக்டாக எங்கேருந்து ஃபால் ஆகிருக்குன்னு பாருங்கள். சரிங்களா, இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக. அதுமாரி நீங்கள் என்ன இதுலேருந்து பார்த்தாலும் சரி தான். அப்போ நீங்கள் நிஃப்டி ஸ்பாட், அப்போ யூஎஸ் ஆயில் கரெக்டாக என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் கரெக்டாக நிற்குதுங்களா. காலைல ஓப்பன் ஆனதுலேருந்து இது வரைக்கும் ரேலி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். அடுத்தது நேச்சுரல் கேஸ் கரெக்டாக எந்த இடத்துல ரெஸ்டாரண்ட்டு சப்போர்ட்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் கொடுத்துட்ருப்பேன். இப்போ கோல்டுனுடைய நான் கீ லெவல் கொடுத்துருந்தது. அப்போ இதனுடைய 4500 பிரேக் பண்ணிச்சுன்னா அது எங்கே வந்து நிற்குன்னா மோஸ்ட்லி இவ்வளோ தூரத்துக்கு வந்து நின்றும். 6 மந்த்தினுடைய 78% வந்து நின்றும். அதேமாரி இது பாருங்கள், இது சைடு வேல இருக்குது. ஆல்மோஸ்ட் இது சைடு வே. எம்என்டமில் ஒரு புட் சைடும் கொடுத்துருந்தேன், கால் சைடும் கொடுத்துருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ப்ரிடிக்ஷன் பாருங்கள். அடுத்தது டெவிஸ் லேப் கரெக்டாக எந்த இடத்துலேருந்து ரேலி ஆகிருக்கு. அப்போ 6 மந்த்தினுடைய 78% இன்ஸ்டியூட் லெவல்லேருந்து ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு. அப்போ நாளினுடைய ப்ரொடிக்ஷனில் என்ன மாதிரி இருக்கும், இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஒரு வாரத்துக்கும், ஒரு மாதத்துக்கும், ஒரு 1 இயருக்கும், 6 மந்த்துக்கும். அப்போ இந்த பஜாஜ் ஆட்டோ பாருங்கள், அது எங்கே போயிட்டு ஆல் டைம் ஹைலேருந்து கரெக்டாக ரிவர்சலில் எடுத்திருக்கு. அப்போ அடுத்தடுத்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் இன்னும் லோ டைம் ஃப்ரேமில் 50 மினிட்ஸில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்போ வந்து ட்ரெண்டு பாருங்கள், ட்ரெண்டு வந்து தொடர்ந்து நெகட்டிவில் இருக்குது. அப்போ மொத்தமாக இந்த ரீசண்டான ஒரு ட்ரெண்ட் லைன் வரும், இங்கேருந்து ட்ராப் பண்ணிங்கன்னா. அப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மட்டும்தான், அப்போ வந்து 4200 பிரேக் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் கீழே போகும். அடுத்து பாலியோ கேப் பாருங்கள், கரெக்டாக எங்கேருந்து ரிவர்சல் எடுத்துருக்குன்னு பாருங்கள். அப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கரெக்டான ஒரு முறையில் இருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு சஸ்டெயின் பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணுறேன் எல்லாருக்கும், சரிங்களா, லேர்ன் பண்ணிதான். அதே மாதிரி அப்போலோ ஹாஸ்பிட்டல் பாருங்கள், என்னுடைய சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு முறையில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். இது பியூர்லி வால்யூம் விசஸ் RSI பேஸ்டு வந்து வால்யூம் வந்து இதை பேஸ் பண்ணி சப்ளை அண்ட் டிமாண்டு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா. நான் எவ்வளோ கம்பெனி நான் வாட்சிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன்னு பாருங்கள். டைட்டன் பாருங்கள், ஒரு ஃபாலுக்கு உண்டான இண்டிகேஷன் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் எப்படின்னு இருக்குன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இது எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணணும், கரெக்டாக எந்த இடத்துல வந்து நிற்கும் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன். அதேமாதிரி HDFC லைஃப் பாருங்கள். அடுத்தது ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 998 கரெக்டாக அங்கேருந்து ஃபால் அடிச்சிருக்கு, சரிங்களா. அதுக்கப்புறம் HCL, டிக்ஸான் பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப்ஷனை, அதாவது வந்து இண்டெக்ஸ் மட்டும் பேஸ் பண்ணாமல் நீங்கள் ஸ்டாக்கும் பேஸ் பண்ணும்போது தான் உங்களால் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக வந்துட்டு மேலே திரும்பி இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது என்ன மாதிரி ஆகும் அப்படின்னா ஒரு இருக்குது. அப்போ நாளைக்கு 780 பிரேக் பண்ணிச்சுன்னா அப்போ வந்து HDFCயில் ஒரு பெரிய ஃபால் இருக்கும். அந்த ஃபாலில் வந்து அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டெக்ஷனுடைய ஆப்ஷனில் காட்டும், சரிங்களா. அதுவும் இல்லாமல் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது. ப்ரைவேட் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா எப்போ நீங்கள் பார்க்கும்போதும் ப்ரைவேட் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே உடைய லோவுக்கு கீழே எப்போயுமே சஸ்டெயின் பண்ணுதுன்னா அப்போ வந்து அந்த ட்ரெண்டு நெகட்டிவாக. இந்த பேங்க் நிஃப்டி பாருங்கள், இதை பேஸ் பண்ணும்போதும் ஐடியும் பார்க்கும்போது இதனுடைய லெவலில் கரெக்டாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஃபாலோ பண்ணிங்க, ஜாயின் பண்ணிங்க.